அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ ரேண்டம் பாலிடிக்ஸ். விஜய் அவர்கள் சனிக்கிழமை தன்னுடைய முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டாரு. இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி பல்வேறு தலைவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சீமான் அவர்கள் நேற்று ஒரு விழா நடத்தியிருக்காரு. என்ன விழானா, நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தியிருக்காரு. இதில் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த அரை மணி நேரம் பேச்சில் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம், சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு முன்னாடி அவர் ஆதரித்து பேசினது, என் தம்பின்னு சொல்லி பேசினதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அது நிறைய விஷயங்கள் பல விவாத மேடைகளையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவர் அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் சீமான் அவர்கள் விஜயை கடுமையாக தாக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. நேற்று என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உன்னை யாரா அரசியலுக்கு வர சொன்னது? யாராவது உன் வீட்டு வாசலில் நின்று வர சொன்னாங்களா? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. வாடா தம்பி, நீ அரசியலுக்கு வாடா அப்படின்ற மாதிரி. நம்ம இந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா, திரு சீமான் அவர்கள் விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கொஞ்ச நேரத்தில் வரான்ல என் தம்பி விஜய் வரான்ல, அவனும் நானும் சேர்ந்து ஒன்றா நின்று அடிப்போம் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களே பேசியிருப்பார். அப்படி இருக்கும்போது இப்போ உன்னால யாரா அரசியல் வர சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பொதுவாக விஜய் எங்கே போனாலுமே ஒரு விஷயத்த சொல்கிறாரு, தன்னோட கெரியரின் உச்சத்தை தூக்கி போட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்த. அதை சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ மக்கள் பணி செய்ய தானே வந்திருக்க, உன்னை யார் அதெல்லாம் தூக்கி போட்டு வரேன்னு சொல்லி காட்டுறியா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம்லாம் வைக்கிறார். அதாவது விஜய் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, திராவிட கட்சிகளை ஒழிக்கணும், இவங்க தமிழீழத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த திராவிட கட்சிகளையும் ஊழல் செய்கிற கட்சிகளையும் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் திரு சீமான் அவர்கள் போயிட்டு இருந்தார். ஆனால் இவர் விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் அந்த விஷயத்துலேருந்து முழுமையாக டிவைட் ஆகி முழுக்க விஜயை விமர்சனம் பண்ணுறதுல மட்டுமே போய்கிட்டு இருக்கு. இப்போது நேற்று நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்ற ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் 10 நிமிஷம் விஜயை குறித்து மட்டுமே விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை என்ன? அது உங்களுடைய நோக்கமா? அந்த மாநாட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நீங்கள் போனீங்க. ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நிலம் சார்ந்து வளம் சார்ந்து இயற்கை சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் எடுத்து பேசியிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் பெருசாக பேசப்பட்டிருக்காது. இது வரைக்கும் நீங்கள் பல மேடைகளில் பல ப்ரெஸ் மீட்டுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அது எல்லாமே பெருசாக பேசப்படுறதானா? கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல விஜயை பற்றி திட்டி பேசுகிறீங்களோ அதை மட்டும்தான் இந்த மீடியாக்கள் திரும்ப பேசுகிறாங்க. இதன் மூலயமா உங்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குது, செலவில்லாத ஒரு விளம்பரம் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தொடர்ந்து விஜயை விமர்சனம் பண்ணுறது எந்த வகையில் உங்களுடைய அரசியல் செயல்பாடு இருக்குது அப்படின்றது தான் காட்டுது. விஜய் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பார்த்து படிக்கிறடா, நான் மனசில் இருக்கிறத படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மக்கள் பிரச்சனையை அவர் பார்த்தாச்சு படிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மக்கள் பிரச்சனையை தெளிவாக எடுத்து பேச வேண்டியது தானே. இப்போது நாம் தமிழர்களுடைய தொண்டர்களே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, திமுகவை எதிர்க்கிறத விட்டுட்டு விஜயை அடிக்கிறத தான் கொள்கையாக வச்சிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஊழல் நடக்குது, மக்களுக்கான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத நீங்களும் பேச தவிர்க்கிறீங்க. விஜய் அவர்களும் தெளிவாக பேச மாட்டாரு, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் தெளிவாக பேச மாட்டாங்க. இது எங்கே ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக போகுதுன்னா, டிஎம்கேக்கு தான் ஒரு ப்ளஸ்ஸாக போகுது. நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி இங்கே நிலையாவே இல்லை அப்படின்னும் போது தன்னை ஒரு ஆதிக்க மனநிலையில தான் டிஎம்கே செயல்படுறதா இங்கே பார்க்கப்படுது. ஒரு வகையில் நீங்கள் இன்டெரக்டாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பல அரசியல் விமர்சகர்கள் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அது நம்ம முழுமையாக தவிர்த்துட்டு போக முடியாது. நீங்கள் எப்படி சீமானை சொல்லலாம், இத்தனை வருஷமாக அவர் டிஎம்கேவை எதிர்த்து தானே இருந்தார், இப்போ எப்படி திடீர்னு டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா? அது நீங்கள் செய்கிற இந்த நடவடிக்கையால் நம்மளை அது முழுமையாக தவிர்த்துட்டு போக முடியல. அடுத்ததான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, புகழை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க, எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, மைக்கு வச்சு அவர் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணால் எங்கள் மைக் சின்னத்தை காட்டி எங்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் கூட பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் உங்களுக்கு விஜய் ரசிகர்கள் ஒரு அரசியல் தெளிவு உள்ளவங்களா, உங்களை சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அரசியல் தெளிவு உள்ளவங்களா தெரிஞ்சவங்க இப்போ எப்படி தற்கூரிகளாக தெரிகிறாங்க? அதாவது டிவிகேல இருக்கிறவங்க ஃபுல்லாக தற்கூரிகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க. அடுத்த விஷயம், உங்கள் தம்பி அஜித் அவர்களும் திரு ரஜினி அவர்களும் தன்னுடைய புகழாரத்தை வியாபாரமாக ஆக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. இதே விஷயத்த நீங்கள் முன்னாடி சொல்லியிருப்பீங்களே, நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொன்னப்போ ஒரு வட மாநிலக்காரன் தமிழர் அல்லாதவன் எப்படி தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ரஜினி அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணீங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணதுனால தான், நீங்கள் சொன்னதுனால தான் ரஜினி அவர்கள் அரசியலுக்கே வரலை அப்படின்ற ஒரு விஷயத்த அளவுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க.
அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, தம்பி அஜித் அவர்களும் ரஜினி அவர்களும் வந்து தன்னுடைய புகழாரத்தை வந்து அரசியல் மயம் படுத்தல, வியாபாரப்படுத்தல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ விஜய் அவர்கள் அத்தனை கோடியை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வராருன்ற போது அவர் வந்து மக்களுக்கு செய்கிறாரு செய்யலை, அது வந்து அடுத்த கட்டம். அவர் ஜெயிச்சு வந்து அடுத்தது நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பார்க்கும்போது நீங்கள் பேச வேண்டிய விஷயம் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன ஊழல் நடந்துட்டு இருக்கு? கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 50 வருஷமாக வாங்கின கடனை விட இந்த 4 வருஷத்தில் அதிகமாக வாங்கியிருக்காங்க. இந்த பிரச்சனைலாம் நீங்கள் எடுத்து பேசணும்ல. உங்களுக்கு விஜய் மேலே அப்படி என்ன வெறுப்புன்றதே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அரசியல் விமர்சகர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, விஜய் அவர்களுடைய வருகையால் பெருமளவில் வாக்கு சிதற போகிறது வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதில் பாதி பேர் வந்து இளைஞர்கள் கூட்டம் தான். இப்போ இந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து ரசிகர் மனப்பான்மையில் வந்து திரு விஜய்க்கு வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அரசியல் விமர்சனர்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை எங்கேயோ பயமுறுத்துது, அதன் காரணமாக தான் நீங்கள் விஜயை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நீங்கள் தொடர்ந்து விஜய் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து இங்கே மணல் அள்ளுறாங்க, டிஎம்கே இங்கே மலையை வெட்டி பாறையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுறாங்க, கேரளாவுக்கு அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து பேசினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கை கூட்டமாக தற்கொலை கூட்டமாக இந்த மாதிரி வந்து ஒரு டிபேட் ஷோ எடுத்துகிட்டு போயிட்டு, அப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசாமல் நீ வந்தனா நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ விஜய் அவர்கள் அந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு பார்த்து படிக்கிறாரு. அது வந்து அந்த பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறாருன்னு பார்க்குறத விட்டுட்டு அதை பார்த்து படித்தா என்ன, பார்த்து படிக்கலாம் என்ன, நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் எடுத்து பேசாத மாதிரியும் விஜயை மட்டுமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒரு தோற்றம் வந்து வெளியே தெரியுது. இப்போது நேற்று நடந்த மாநாட்டில் நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் விஜய் விமர்சனம் பண்ணி பேசுனீங்க, மீதி 20 நிமிஷம் இயற்கை சார்ந்த விஷயங்களை பேசுனீங்க. ஆனால் அந்த விஷயத்தை யாராவது எடுத்து பேசுகிறாங்களா, அதை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஈவன் நீங்கள் அந்த விஷயத்தை பேசினாலுமே சீமானுக்கு வந்து அறிவில்லாமல் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் பதிலடி கொடுக்கணும். டே இது முட்டாள்தனம் இல்லைடா, இதில் வந்து இந்த மாதிரி இயற்கை வளங்கள் இருக்குது, இது வந்து நம்ம நாட்டுடைய தற்சார்பு தொழில் மயம், இதை நம்ம வளர்த்தோன்னா நம்ம எங்கேயே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் நீங்கள் பதிலடி கொடுக்கணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியும். ஓகே, இந்த மாதிரி கொள்கைகள்லாம் இருக்கா இவங்ககிட்ட, இதெல்லாம் வந்து நமக்கு நல்லது தருமா அப்படின்னு 4 பேர் யோசிப்பான். இப்போ நீங்கள் கொடுக்குற கொள்கைகளில் பாதி பேருக்கு வந்து படிப்பே இல்லைனாலும் நீங்கள் அந்த வேலையை செய்யலாம், அதை வந்து அரசாங்க வேலையாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இதுவே நீங்கள் விஜயை திட்டி பேசினா அத்தனை பேர் பார்க்குறான். அப்போது பிரச்சனை வந்து உங்ககிட்டே இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றதுலேயே உங்களுக்கு தெளிவு இல்லை. இதெல்லாம் பேசுறதுனால விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து விஜய் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது உங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலேருந்து நீங்கள் எங்கேயோ மாறி போகிறீங்க, உங்களுடைய அரசியல் செயல்பாடுலேருந்து நீங்கள் வேற எங்கேயோ மாறி போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மக்களிடையே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது.